எல்லாரும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா, கிருபை தந்தாலே போது. என்னே சுராஜா சாரோனின் ரோஜா, கிருபை தந்தாலே போது. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, கிருபை முன் செல்ல அருளோ. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, கிருபை முன் செல்ல அருளோ. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வித்தாரோ. கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வித்தாரோ. என்னே சுராஜா சாரோனின் ரோஜா, கிருபை தந்தாலே போது. என்னே சுராஜா சாரோனின் ரோஜா, கிருபை தந்தாலே போது. அலை மோது வாழ்வில் அலையாமல் செல்ல, கிருபை முன் செல்ல அருளோ. அலை மோது வாழ்வில் அலையாமல் செல்ல, கிருபை முன் செல்ல அருளோ. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, என்னோடிருப்பவ பெரியவ நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, என்னோடிருப்பவ பெரியவ நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகே நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகே நங்கூரம் நீரே. என்னே சுராஜா சாரோனின் ரோஜா, கிருபை தந்தாலே போது. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, கிருபை முன் செல்ல அருளோ. பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளோ. பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளோ. பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல், பரமனே என்மோ தீபமாய் வாரோ. பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல், பரமனே என்மோ தீபமாய் வாரோ. என்னே சுராஜா சாரோனின் ரோஜா, கிருபை தந்தாலே போது. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, கிருபை முன் செல்ல அருளோ. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, கிருபை முன் செல்ல அருளோ. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல அவருடைய கிருபை முன் செல்லட்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
59வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். உபாகமம் 28:12. பொருளாதாரத்திற்கென்று ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏசாயா 54:13. பிள்ளைகளுக்கென்று உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அருமையானுள்ளே, நம்முடைய கார்டு மூலமாக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதற்கு முன்பாக நம்முடைய குடும்பத்திற்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தம் 112ஆம் சங்கீதம் 1-6 வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 115ஆம் சங்கீதம். நாம் எல்லாரும் 12-14 வரைக்கும் வாசிப்போம். 14 நம்முடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இன்னொரு தடவை வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் இஸ்ரவேலை குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கை துணையுடைய வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில், ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இறங்குவதாக இயேசுவின் மூலம் ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சாயங்காலத்திலிருந்து என்ன வசனங்களை சொல்லி நாம் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அதனால் என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். நாம் முதலாவது பார்த்தோம், அல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், அப்பொழுது அவர்களால் நமக்கு சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, அவர்கள் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெரியவர்களை கனம் பண்ண வேண்டும், அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்கவும் அவருடைய வாழ்நாள் நீடித்திருக்கவும் கர்த்தர் பண்ணுவார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பிலிப்பியர்லேருந்து பார்த்தோம், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும், அப்பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்தின்படி உண்மையாக இருந்த மோசே தானியேலை கர்த்தர் உயர்த்தினது போல நம்ம பிள்ளைகளை உயர்த்துவார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக சொல்லுகிற வார்த்தை, நாம் என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிற அந்த 4 வசனமே சொல்லலாம், அல்லேலூயா. ஆனாலும் அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன்,
ஆதலால் உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதித்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் வரும்போது, அல்லேலூயா, பெரியவர்களை கனம் பண்ணும்போது, கர்த்தரை கனம் பண்ணும்போது, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கும்போது, அல்லேலூயா, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிது. அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களுக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததினால்தான் அவன் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினான். ஆண்டவரே, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய மருமகள், என்னுடைய மருமகன், என்னுடைய பேரப்பிள்ளைகள் உமக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரும் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதனால் எனக்கும் என் வாழ்க்கை துணைக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுடைய துணைவியார் துணைவருக்கும் பேர பிள்ளைகளுக்கும் உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்யும்போது அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போது இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லா இடத்துலையும் வருது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஏற்கனவே இந்த கர்த்தருக்கு பயப்படுறது 112ஆம் சங்கீதத்திலிருந்து நம்ம பார்த்தோம். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். இங்கு மறுபடியும் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்திருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரோ, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், எப்பவும் நம்மளையும் சேர்த்து தான் ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார்னா அது அப்படி பெருகிட்டே இருக்கும். அதுதான் அதோட வர்த்திக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் இருக்கும், ஆனால் அது பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்று சந்தோஷம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைங்களும் நம்மளும் இருக்கிற நிலைமையிலே இருக்க மாட்டோம். இப்போ எத்தனை பேர் பல வருஷமாக ஒரே நிலைமையில் இருக்கிறீங்க? அதுக்கு அடுத்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அல்லேலூயா. போன உபவாச ஜெபத்தில் ஜெயராஜ் பிரதர் ஒரு சாட்சி எழுதி கொடுத்தாரு. போன உபவாச ஜெபத்தில் நான் எல்லா நாளும் ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு இடங்களை வாங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. என் பேரனுக்கு வந்த ஆபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அப்போ அவர் கர்த்தருக்கு பயந்து ஆலயத்துக்குள்ளாக இந்த ஜெபத்திற்கு வருகிறார். கர்த்தருக்கு பயப்படாமல் நீங்களும் வர முடியாது. கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் இன்னும் நமக்கு இந்த ஆசீர்வாதம், நான் இப்போ அங்கே வந்தோடனே ஒருத்தர் சாட்சி எழுதி கொடுத்துருந்தாங்க. அதை நான் வாசிக்கலை. அதை நான் பார்த்தேன், என்னது இருக்குன்னு பார்த்தேன். அது சாட்சி. அப்போ அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க, இந்த ஊரில், அவங்களுக்கு வெளியூர், இந்த ஊரில் நான் வந்திருக்கிறேன். எனக்கு வெளியூரில் நல்ல பெரிய வீடு இருக்கிறது, ஆனால் இந்த ஊரில் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு வீடு வேணும்னு நான் உபவாச ஜெபத்தில் ஜெபம் பண்ணினேன். போன 40 நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் டிசம்பரில் அந்த இடத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார் என்று சொன்னார்கள். இப்படி கர்த்தருக்கு பயந்து நம்ம இருக்கும்போது நம்முடைய எல்கைகளை கர்த்தர் விரிவாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களை விரிவாக்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் அதை நம்பணும். நம்ம சபையில் இன்னொரு குடும்பம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா உபவாச ஜெபத்திலும் ரொம்ப தூரம் வீடு, அவர்கள் இங்கு வர முடியாது. ஆனால் அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் ஒவ்வொரு ஜெபத்திலையும் அவங்க ஒன்றை விசுவாசிப்பாங்க. இந்த ஜெபத்தில் எனக்கு கார் கிடைக்கும், இந்த ஜெபத்தில் எனக்கு வீடு கிடைக்கும், இந்த ஜெபத்தில் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், 2 வீலர் கிடைக்கும் அப்படின்னு அதுக்காக அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆனால் கிடைக்கும்னு விசுவாசிப்பாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் நமக்காக ஜெபிப்போம். அந்த 5 நிமிஷமும் அவங்க அதுக்காக அந்த 40 நாள் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு வீடு கிடைத்திருக்கிறது, கார் கிடைத்திருக்கிறது, 2 வீலர்ஸ் கிடைத்திருக்கிறது, வேலை கிடைத்திருக்கிறது, வேலையில் உயர்வு கிடைத்திருக்கிறது, பிள்ளைகள் கிடைத்திருக்கிறார்கள். இப்படி ஆண்டவர் ஒவ்வொன்றிலும் ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தருக்கு பயந்தா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அப்போ வர்த்திக்க பண்ணலைன்னா நீங்கள் இன்னும் விசுவாசிங்க, இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் கொண்டு வாங்க.
உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே தான் போகும். இந்த வருஷத்தில் கர்த்தர் சொன்னார், ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு படி உயர உங்களுக்கு உதவி செய்வேன் என்று முதல் மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இது வெற்றியின் ஆண்டு. அப்போ வெற்றி படிக்கட்டுகளை நம்ம ஏறணும். அப்போ இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 5 நாள் தான் இருக்குது. இந்த 5 நாளில் ஏதாவது ஒரு உயர்வு எனக்கு கிடைக்கும். இந்த 5 நாள் தான் இந்த 21 நாள் ஜெபம் முடிவு பெறுகிற நாட்கள். அதனால் எனக்கு ஒரு படி உயர்வு, என் பிள்ளைகளுக்கு ஒரு படி உயர்வு, என் தொழிலுக்கு ஒரு படி உயர்வு, என்னுடைய வருமானத்துக்கு ஒரு படி உயர்வு கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவர் தருவார். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தூக்கத்தை வெறுத்து நான் ஜெபிக்கிறேன், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன், சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக என் வாழ்க்கையில் அல்லேலூயா உயர்வு வரும். நம்ம கீழே போகக்கூடாது, உயர்ந்து கொண்டே போகணும். அல்ல, ஒருவேளை நமக்கு பண நெருக்கடிகள் இருக்கலாம், ஏதோ ஒன்றை வாங்கியிருப்போம், அதற்கான பண நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் அந்த நெருக்கடி எதற்காக இருக்க வேண்டும்? உயர்வுக்கு நேராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் நான் 5 நாளில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே 2வது படி நான் உயர்ந்திருக்கணும், நான் அதை திரும்பி பார்த்து சாட்சி சொல்லணும், கர்த்தர் என்ன உயர்த்தினார். அப்போ அதற்கு தேவை கர்த்தருக்கு பயப்பட. திரும்ப திரும்ப ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்கிறாரு. போன வாரத்துலேயும் ஒரு நாள், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்து இருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமாக உணர்ந்து. டெய்லி இந்த ஃபேமிலிக்காக நம்ம அறிக்கை பண்ணுகிறோன்னா அது நிறைவேறணும். அப்போது ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தில் குறைவு இருந்தால் விசுவாசிங்க. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுறதுல குறைவு இருந்ததுன்னா அதை சரி பண்ணுங்க. வேத வசனத்தை வாசித்து தியானித்து கை கொள்ளுகிறதுல குறைவு இருந்ததுன்னா அதை சரி பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வேதம் பொய் சொல்லாது, இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பொய் சொல்லாது, அவைகள் ஒன்றாகிலும் வெறுமையாய் தரையிலே விழாது. அப்போ நம்மையும் வர்த்திக்க பண்ணுவாராம், நம்முடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே எங்களுக்கு இன்றைக்கு மறுபடியும் நீ நினைவுபடுத்துகிறீர். ஆண்டவர் உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் வர்த்திக்கப்படும். அப்போ நம்ம பிள்ளைகளுக்காக என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் நடுக்கத்திலும் வளரட்டும், நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் நடுக்கத்திலும் காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை நினைத்திருக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வர்த்திக்க பண்ணுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. கையை உயர்த்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவரையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார், ஒருவரையும் குறைச்சலிலே வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார், நல்ல சுகத்தை தருவார், நல்ல தீர்க்காயுசை தருவார். அல்லேலூயா. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்கி ஆண்டவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் விசேஷமாக என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ண போகிறதற்காக, நம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ண போகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்களில் யாருக்காவது பிறந்த நாள் திருமண நாள் இருக்குமானால் நீங்கள் கரங்களை உயர்த்தி வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான ரகுவுடைய மகளுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வருடம் அவளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக, அவருடைய அப்பா அம்மா மூலமாக, தாத்தா பாட்டி மூலமாக, அவருடைய சித்தப்பா சித்தி அந்த தம்பி மூலமாக, எல்லார் மூலமாக இவளுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். இவள் மூலமாக அவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். இந்த வருடம் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசு, நல்ல சந்தோஷம், நல்ல ஞானம், வர்த்திக்க பண்ணுகுதல் எல்லாம் கர்த்தர் கட்டளையிட. ஆண்டவரே தம்பி ரகுடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம்.
இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே அவளையும் ஆண்டவரே அவளுடைய வாழ்க்கையும் அவளுடைய பெற்றோரையும் வர்த்திக்க பண்ணுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவளை ஆசீர்வதிங்க. அவளோடு கூட இந்த நாளிலும் எங்கள் சபையில் யார் யார் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசை கட்டளையிடுங்க. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசு, நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இன்றைக்கு உம்முடைய வருகை இருக்கும், ஆனால் எங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் உடைய ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.